Hi students, welcome to Nidhikai IAS Academy. So video வந்து அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா SA 2024க்கு ஒரு ப்ராப்பர் பிளான் ஓகேவா உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், இத மட்டும் படிச்சா போதும், கண்டிப்பா நீங்க தாலுக்கு சேல ஜஸ்ட் பாஸ்னா இல்ல 140க்கு 130 மேல எடுத்து ஸ்டேட் ரேங்க் போறதுக்கு இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கும். அதாவது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, சிலபஸ் அப்படியே படிக்க போறோம். ஆனா ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் படிங்க, ஒரு டாபிக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் இந்த வீடியோ இருக்கும். ஐடியாவே இல்லாம இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போற வீடியோ பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புரியுதா? சோ டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வெறும் 999 தான். இதுல 70 டேஸ் பிடிஎஃப் கொடுக்க போறோம். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இதுல 70 டேஸ் பிடிஎஃப் வந்துரும். இது இல்லாம 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் கிளாसेस வந்துரும். அதுக்கான டெஸ்டும் வந்துரும். ஓகேவா, ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப்லைன்ல கூட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஏதா இருந்தாலும் இந்த ரெண்டு நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7.5 மணி நேரம் படிக்க போறோங்க சார். அதாவது நார்மலா உட்காந்து படிக்கிறவங்களால 7.5 மணி நேரம் படிக்க முடியும். பட் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் எப்படி சார் நாங்க படிக்கிறது 7.5 மணி நேரம் எப்படி சார் படிக்கிறதுனா, வேற வழி இல்ல, படிச்சுதான் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. சார் நான் ரொம்ப வருஷமா படிக்கிறேன் சார், நான் நோட்டிபிகேஷன் வந்தாலும் அப்படியே ரிவிஷன் விட்டா போதும் சார் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப சொல்றேன், ஒரு 0.5 ஒரு மார்க்ல விட்டுருவோம். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எத்தனை எக்ஸாம்ஸ்ல 0.5 ஒன்ல விட்டுட்டே இருக்கிறது. இந்த எக்ஸாம்ல அடிக்கணும்னா இப்பத்துல இருந்து 7.5 மணி நேரம் டைம் ஒதுக்கி நீங்க படிச்சுதான் ஆகணும். சார் நான் சைக்காலஜில மிகப்பெரிய ஸ்ட்ராங் சார்னாலும் நீங்க 2.5 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? சோ சைக்காலஜிக்கு மட்டும் நம்ம 2.5 மணி நேரம் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா 140 கேள்விகள். ஓகேவா, அதுல சைக்காலஜிங்கிறது 60, பட் இருந்தாலுமே கூட அதுல ஆப்டிடியூட் ரீசனிங்கிறது 40, தமிழ் 10, இங்கிலீஷ் 10 வருது. நான் தமிழும் இங்கிலீஷுமே தனியா ஒதுக்கி இருக்கேன். புரியுதா? அப்ப இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் சைக்காலஜின்னு சொல்றது 40 கேள்வி வருது. 140ல 40 கேள்வி. அதுதான் நீங்க சைக்காலஜில ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட ஒரு 37, 38, 39 எடுத்தாலும் நீங்க ஸ்ட்ராங் கிடையாது. 40க்கு 40மே எடுக்கணும். 40க்கு 40மே எடுக்கிற வரைக்கும் விடவே கூடாது. அதை எடுக்கணும்னா நீங்க ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். ஓகேவா, சைக்காலஜிக்கு 2.5 மணி நேரம் ஒதுக்கியே ஆகும். ரைட், அடுத்து சோசியல் சயின்ஸுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குங்க போதும். ஓகேவா, இதை கம்பேர் பண்றோம். சோசியல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு ஒரு 35 கேள்விகள் கேட்கறாங்க. இது எப்படி ஸ்பிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி 10 கேள்வி. அந்த ஹிஸ்டரியிலுமே கூட ஏன்ஷியன் மெடிவல்ல இருந்து ஒரு 6 கேள்விகளும், INM மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு 4 கேள்விகளும் கேட்கறாங்க. மொத்தமா 10 கேள்வி ஹிஸ்டரியில இருந்து மட்டும் வருது. ஜியோகிராஃபில 10 கேள்வி, குவாலிட்டியில 10 கேள்வி, எக்கனாமிக்ஸ்ல 5 கேள்விகள். ஓகேவா, 35 கேள்வி கேட்கறாங்க. இது ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் படிக்கணும். நான் சிம்பிளா சொல்ல வர்றது, எல்லா நாளுமே எல்லாமே படிக்கணும். நம்ம பண்ற தப்பு தான். என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு சைக்காலஜி, ஒரு மாசத்துக்கு சயின்ஸ் ஒதுக்குறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு சயின்ஸை படிச்சு நாளைக்கு சயின்ஸை படிச்சு அடுத்த நாள் சயின்ஸை படிக்க கண்டிப்பா போர் அடிக்கும், லேக் அடிக்கும். அப்படியே புக்கை தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்க போயிடும். அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. எல்லா நாளுமே எல்லாமே பண்ணுங்க. சைக்காலஜி போட்டு பாருங்க, சோசியல் படிங்க, சயின்ஸ் படிங்க, தமிழும் படிங்க, இங்கிலீஷும் படிங்க, டைம் ஒதுக்கி படிங்க. அவ்வளவுதான். சோசியல் சயின்ஸுக்கு 1.5 மணி நேரம், சயின்ஸுக்கு அதே மாதிரி 1.5 மணி நேரம். நமக்கு எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்குமே சயின்ஸ் கேட்பாங்க. கரெக்டா? அப்ப சயின்ஸுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குங்க. இதாலுமே கூட 9th 10th வந்து அதிக கேள்விகள் வருதுதான். ஆனாலுமே கூட நான் தான் திரும்ப சொல்றேன், நம்மளோட டார்கெட் 130க்கு மேல. அப்ப எதையுமே விடக்கூடாது. சோ சயின்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் படிங்க. தமிழுக்கும் 1 மணி நேரம், இங்கிலீஷுக்கு 1 மணி நேரம் ஒத்துக்குங்க. தமிழ் எலிஜிபிள் தானே சார் அப்படின்னா இங்க 10 கேள்வி தமிழ் இருக்கு. ஓகேவா, தமிழ் எலிஜிபிள்லயே 10 பேர் ஃபெயில் ஆகுறாங்க. தமிழ் எலிஜிபிள் 100 கேள்வி வரும். அது இல்லாம மெயின் எக்ஸாம்லயே 10 கேள்வி இருக்கு. அதனால தமிழுக்கு டெய்லி 1 மணி நேரம் படிங்க, இங்கிலீஷ்க்கும் 1 மணி நேரம் படிங்க. கேம் சேஞ்சர் இதுதான். சரி, எல்லாமே சொல்லிட்டீங்க. 40, 10, 50, 10, 60 கேள்வி, 60, 35, 95. சயின்ஸ்ல இருந்து 30 கேள்வி கேட்பாங்க. 125 கேள்வி சொல்லிருக்கேன். இன்னும் 15 கேள்வி ஸ்ட்ராட்டஜி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அதை விட்டு நம்ம இவ்வளவு நேரம் படிக்கணும். கரெக்டாக சொல்றது. இதுலயுமே கூட பயாலஜில இருந்து 15 கேள்வி கேட்கறாங்க, பிசிக்ஸ்ல இருந்து 10 கேள்வி கேட்கறாங்க, கெமிஸ்ட்ரில இருந்து 5 கேள்வி கேட்கறாங்க. மொத்தம் 30 கேள்வி இருக்கு சயின்ஸ்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு இந்த 125 கேள்விக்கான பிளான படிங்க. ஏன்னா நோட்டிபிகேஷனுக்கே டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் மே எண்ட் அல்லது ஜூன்ல தான் வரப்போகுது. சோ வரப்போகுது அப்படின்றப்ப எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல தான் இருக்கும். கரெக்டா? சோ செப்டம்பர் அக்டோபர்ல இருக்க எக்ஸாமுக்கு இப்போதைக்கு நீங்க இதை செக்யூர் பண்ணுங்க. நமக்கு ஏப்ரல் மே தாண்டி அந்த நோட்டிபிகேஷன் வரப்போற டைம்ல நோட்டிபிகேஷன் வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கலாம். அது வரைக்கும் இதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வர அன்னைக்கு நீங்க 125 கேள்வியை செக்யூர் பண்ணுங்க. இதை செக்யூர் பண்ணிட்டாலே
அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க இதையும் பெண்டிங் வச்சு அதையும் பெண்டிங் வச்சீங்க அப்படின்னா கஷ்டம். அதனால இத தட்டி தூக்குங்க. 125 கேள்விக்கு ஃபுல்லா எடுக்கணும். அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அத ரிவிஷன் அதெல்லாம் நீங்க கடைசி 3 மாசம் நோட்டிபிகேஷன் வந்தோட பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த பிளானை கரெக்டா பண்ணுங்க. ஓகேவா? இதுல எந்த வித சேஞ்சும் வேண்டாம். இத கொஞ்சம் கரெக்டா சின்சியரா படிங்க. ஓகேவா? அடுத்து நம்ம வீடியோஸ்ல சைக்காலஜியை மட்டும் எப்படி அப்ரோச் பண்றது, சோசியல் சயின்ஸ்க்கு மட்டும் என்ன பண்றது, சயின்ஸுக்கு மட்டும் என்ன பண்றது, தமிழுக்கு தனியா என்ன பண்றது, இங்கிலீஷ்க்கு என்ன பண்றதுன்னு வரிசையா வீடியோஸ் போடுறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா பாருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ வீடியோ முடிச்சிடலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃப்ரீ ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். ஜாயின் பண்ணனும்னா இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.